ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட கிச்சனோட கவுண்டர் டாப் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் எப்போவுமே கவுண்டர் டாப்பில் அவ்வளோவா வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு இருக்கிறதே சின்ன கிச்சனு. அது மேலே அதிகமாக வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் காலியாக இருக்கணும்னு தான் பார்ப்பேன். அப்போ தான் திங்ஸ் சமைக்கிற பொருள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், முக்கியமான பொருள் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு செட்டு மல்லிகை சாமான் செட்டு, அப்படியே எல்லாமே 100 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஒரு மிக்ஸி, அவ்வளோதான் வச்சுருப்பேன் நான் கவுண்டர் டாப்பில். அப்போ தான் நம்ம காலங்கத்தில் நம்ம பசங்களுக்கு செய்யும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நம்ம திங்ஸை மேலே கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு அதுக்கு இல்லாத வேறு பொருள்லாம் நம்ம வச்சுருந்தோன்னா எடுக்கிறதுக்கு பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது நான் இந்த ட்ரே இதுக்கு வாங்கலை, வேறு எதுக்கோ வாங்கினேன். ஆனால் இது பார்த்த உடனே சரி இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது சொல்லிட்டு நான் இதையே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில்லாம் கூட சன்ரைஸ் வாங்கும் போது அதோட பாட்டில் நல்லா திக்காக நல்லாயிருக்கும். அதை தூக்கி போட முடியாது. சரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாமே ஒரே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கே, யூனிக்காக இருக்கே, இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா மல்லிகை சாமான் 100 இருக்கும். நம்ம வேணுன்றதை தாளிக்கும் போது அப்போதைக்கு நம்ம இதை மட்டும் நம்ம உப்பு, கல்லுப்பு, எண்ணெய் எல்லாமே இந்த செட்டு இருக்கும். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சத்தூள், கடுகு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்ம தேட முடியாது. முன்னெல்லாம் அஞ்சலை பெட்டியில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் மாற்றிட்டேன் எல்லாத்தையும். செட்டு பாட்டில் ரொம்ப திக்காக குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. அதனால் இது நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மூடி எல்லாமே ஆரஞ்சு கலராக இருக்கிறதுனால யூனிக்காக இருக்க மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. எனக்கு கசகசன்னு நிறைய வச்சுக்கலாம் எனக்கு பிடிக்காது. சிம்பிளாக இது மந்த்லி காலி ஆயிடுச்சா உடனே நான் வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இப்போ எண்ணெய் காலி ஆயிடுச்சுனாலும் எண்ணெயும் நான் நிறையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் வந்துச்சா காலி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஊற்றி வச்சுப்பேன். காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி என்ன பண்ணிவிடுவேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு திருப்பி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அதிலே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அது எனக்கு அதிலே எடுத்து ஊற்றுவேன். ஸ்ப்ரே, அந்த பாட்டில் அதெல்லாம் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணும் போது எண்ணெய்க்கு நம்ம வாஷிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய பாட்டிலாக நம்ம கையில் எடுத்துட்டோன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இதை நம்ம முடிஞ்சிச்சா காலியாச்சா உடனே வாஷ் பண்ணி வச்சு சுடு தண்ணி போட்டு வச்சு வாஷ் பண்ணிட்டா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மெயின்டைன் பண்ணதுக்கு. பெரிய பாட்டிலில் 1 லிட்டர் தனியாக ஊற்றி வச்சுடுவேன். இப்போதைக்கு யூஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் என் சிம்பிளான கவுண்டர் டாப் கிச்சன். நான் ஃபுல் கிச்சன் இன்னொரு நாள் காட்டுறேன். அந்த இடத்துல ஏன் பைப் வந்திருக்குன்னா அங்கே கேஸுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே செட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் மாடியில் போய் அதை கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எதனா கேஸ் வந்துச்சுன்னா நம்ம மேலே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே சிலிண்டரை வச்சுட்டேன். அதனால தான் இது சின்ன கேஸ் ஸ்டவ் தான். இவ்வளோ தான், ரெண்டு இது தான் இருக்கும். சின்ன கேஸ் ஸ்டவ்வும் பக்கத்துலேயே ஷிங்க்கு, அது தொலைக்கி போடுறது சாமான் கூட, அவ்வளோதான் வச்சுப்பேன். விளக்கிட்டு அப்படியே போட்டுருவேன். வாட்டர் ஃபில்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இருக்கிறது சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் டாப் இவ்வளோ தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு நிறைய வச்சுக்க பிடிக்காது. அதனால் இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அந்த ஷீட் கூட நம்ம பிளாஸ்டிக் ஷீட் போட்டோன்னா இது முடிஞ்சிச்சுன்னா அப்போ 1 மந்த்துக்கு ஒன்ஸ் மாற்றிக்கலாம். அதோட இந்த ஷீட் ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது. இது நல்லா திக்காக குவான்டிட்டியாக இருக்குது. நம்ம ஷெல்ஃபு போடுற ஷீட்டு, அந்த ஷீட் எண்ணெய்க்காக நான் போட்டிருக்கேன். நான் திருப்பி என்ன பண்ணுவேன், வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை யூஸ் பண்ணிப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.